அத்தியாயம் 22. கோடாங்கி பரம்பரை. வாசுதேவன் ஜான் காற்றுக்குள் செல்ல வேண்டும் என்று கேட்டதும் அங்கே போகக்கூடாது, அது ஆபத்து என்று கூறுகிறார். அதை கேட்ட ஜான் ஏமாற்றமாக உணர்கின்றான். வாசுதேவனிடம் மேலும் அதை பற்றி கேட்க வாயை எடுத்தபோது நடக்கும் சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டு இருந்த சோமன் உடனே ஜானை தடுத்து வாசுதேவனை பார்த்து, ஐயா, நான் பார்த்துக்கிறேன், யாரையும் அந்த காட்டு பக்கமாக நான் அனுப்ப மாட்டேன் என்று உறுதியளித்தார். அதை கேட்ட வாசுதேவன் சிரித்தார். நல்லது நல்லது, ஆகட்டும் என்று கூறிவிட்டு பின் சூர்யாவை பார்த்து, சூர்யா, நேரம் இருந்தா கோவிலுக்கு வந்துட்டு போங்க, நீங்கள் எல்லோரும் கூட வாங்க என்று கூறிவிட்டு சிரித்து கொண்டே வாசுதேவன் விடை பெற்றார். அப்போது கௌதம் ஜானை பார்த்து, டே ஜான், அவர்தான் போகாத போகாத ஆபத்து அப்படின்னு சொல்கிறார் தானே, எவ்வளோ பெரிய சாமி அவர், சொன்னால் கேளுங்களாண்டா என்று அறிவுரை கூறினான். அதை கேட்ட ஜான் எதுவும் பேசாமல் ஏதோ யோசனையில் அமைதியாக நின்றான். அவன் அசையாமல் நிற்பதை பார்த்த கௌதம், சரி, ரொம்ப யோசிக்காத, இப்போ வா, உள்ளே போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாம், வா என்று ஜானை பிடித்து இழுத்தான். அனைவரும் சாப்பிட சென்றனர். மதியம் 2 மணி. ஊர் தலைவர் மணிகண்டனின் வீட்டில் திருமணம் நடக்கப் போகும் வீடு போல அந்த வீடு தெரியவே இல்லை. திருமணம் அலங்காரத்தை கேற்ற எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அந்த மதிய வேளையிலும் வீட்டுக்குள் இருள் சூழ்ந்தே இருந்தது. பாலாவின் அறையில் நேற்றிரவு வாங்கிய அடியின் வலி தாங்காமல் முணங்கிக் கொண்டே உறங்கிய வாசு பாலாவும் இன்னும் கட்டிலை விட்டு 1 இன்ச் கூட நகராமல் கிடந்தனர். வெளியே முற்றத்தில் மணிகண்டன் மித்ரனிடம் பேசிக்கொண்டு இருந்தார். என்னப்பா மித்ரா, உனக்கு இருக்க பொறுப்பு இந்த வீட்டில் இருக்க இந்த 2 பேருக்கிட்டையும் இல்லை பாரு. பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு படித்து சொன்னேன். அங்கே பூஜையில் கலந்துக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை போய் பார்த்துக்கிட்டு வரலாம் தானே. இவனுக்கு போய் வெள்ளை வேட்டி மாதிரி பொண்ணு, அந்த பொண்ணு அவ்வளவு அழகாக இருக்கு, இவனை பாரு, அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் யார் பொண்ணு கொடுப்பாங்க? அதுவும் அது எவ்வளோ பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் சம்பந்தம் கிடைக்கிறது எல்லாம் பாக்கியமடா. அந்த அருமை இவனுங்களுக்கு தெரியலை. இன்னும் இவனுங்க 2 பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே வரலை. உன் தம்பியும் என் மகனும் கூட சேர்ந்து இப்படி நடந்துக்கிறான். பாலாவுக்கு புத்தி சொல்லக்கூடாதா உன் தம்பி என்று தன் மனக்குமுறலை மித்ரனிடம் கொட்டிக்கொண்டு இருந்தார் மணிகண்டன். அதற்கு மித்ரன், நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா, தப்பு அவங்க மேலே இல்லை. நேற்று ராத்திரி அவங்க பெரிய வீட்டுக்கு போயிட்டு வரப்போ என்று கூற ஆரம்பித்தவனை இடைமறித்து மணிகண்டன் கேட்டார். எது, பெரிய வீட்டுக்கு போனான்? எனக்கு தெரியாமல் அங்கே ஏன் போனான்? யாரோ போய் பார்த்தான்? தப்பா ஏதாவது பண்ணி வச்சுட்டானா என்று பதறினார். உடனே மித்ரன், இருங்க சொல்கிறேன் மாமா. ஆமாம், பாலாவும் வாசுவும் நேற்று பெரிய வீட்டுக்கு தான் போனான், ஏதோ பொண்ணை பார்க்க போனான் அப்படின்னு சொன்னான். அவன் போயிட்டு திரும்பி வரப்போ என்று நிறுத்திய மித்ரனை பார்த்த மணிகண்டன் கேட்டார். அப்படி போயிட்டு வரப்போ என்ன ஆச்சு சொல்லு. அதற்கு மித்ரன், ஏதோ காத்து கருப்பில் இவனுங்களை அடிச்சிருச்சு, அதனால தான் அந்த ரூமை படுத்து இருக்காங்க, ராத்திரி முழுக்க உடம்பு வழியில் அலறிக்கிட்டு கிடந்தானுங்க என்று மித்ரன் கூறினான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன், அவளா அந்த மோகினியா, யார் அடித்தது என்று கேட்டார். அவர் குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. அதை உணர்ந்த மித்ரன், இல்லை மாமா, அவ உண்மையாவே இல்லை, இந்த ஒரு ஜனங்கள் தான் பயப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் ஊர் தலைவர், நீங்களும் இல்லாத
ஒரு ஆன்மாவுக்காக பயப்படாதீங்க மாமா. ஒருவேளை அவதான் தன் தம்பிய உங்கள் பையனையும் அடிச்சிருந்தா அப்படின்னா அவனுங்க இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. இது வேற ஏதோ காத்து என்று மணிகண்டன் ஆறுதல் கூறினான் மித்ரன். உடனே மணிகண்டன் தன் தலையை ஆட்டிக்கொண்டு, ஏதோ ஒன்று, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு, எதுக்கும் ராத்திரி நேரத்தில் வெளியே போகணும். இந்த ஊரில் இருட்டினதுக்கு அப்புறம் யாரும் வெளியே போகக்கூடாது. இது இவனுங்களுக்கு தெரியாதா? கல்யாண மாப்பிள்ளை இவனுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன் மித்ரா? நீதான் அவனுக்கு நல்லது சொல்லி கல்யாணம் நல்லபடியாக நடத்துகிறதுக்கு உதவணும். அது நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது. நீ அவன்கிட்ட பேசு மித்ரா என்று மித்ரன் மேல் இருக்கும் நம்பிக்கையில் அவன் கையை பிடித்து கொண்டு கேட்டார் மணிகண்டன். சரி மாமா என்று தலையை ஆட்டிய மித்ரன் தன் மனதிற்குள் சிரித்து கொண்டான். பின் பாலாவின் அறைக்குள் சென்றான். கூடவே அவன் கையில் வசு மற்றும் பாலா இருவருக்கும் உணவு எடுத்துக்கொண்டு சென்றான். பாலாவின் படுக்கையில் வாசு பாலா இருவரும் படுத்து இருந்தனர். உடனே மித்ரன், பாலா எழுந்திரு, டே பாலா இங்க பாரு, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடலாம், எழுந்திரு, டே வாசு வாசு என்று கத்தி அவர்களை எழுப்பினான். இப்போது வாசு அம்மா ஐயோ என்று அனாத்தி கொண்டு எழுந்தான். மித்ரன், அண்ணா எனக்கு சாப்பாடு என்று கேட்டான். அதற்கு மித்ரன், உனக்கு தாண்டா, எழுந்துருங்க, 2 பேரும் போய் பல்லு விளக்கிட்டு வாங்க போங்க என்று இருவரையும் பார்த்து கத்தினார். இருவரும் எழுந்து அமர்ந்தனர். உடனே பாலா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் மித்ரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இங்கேயே இரு என்று கூறினான். அதற்கு வாசு, நீ போடா, நான் சாப்பிட்டு வரேன், குளிச்சுகிறேன், இன்னும் உடம்பு வலி தாங்க முடியல எப்பா என்று எழுந்து நின்று உடம்பை முறுக்கி கொண்டான். சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் இப்போ வரேன், நீ குளிச்சுட்டு வா மித்ரா, நான் 10 நிமிஷத்தில் வரேன், நான் வந்து பேசலாம் என்று கூறிவிட்டு மித்ரன் வெளியே சென்றான். பாலா குளிக்க சென்றான். அவன் குளித்துவிட்டு வெளியே வரும் முன் வாசு மித்ரன் கொண்டு வந்த அனைத்தையும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் படுக்கையில் படுத்திருந்தான். பாலா வெளியே வந்து ஒரு சில நிமிடங்களில் மித்ரன் கையில் 2 டம்ளர்களுடன் உள்ளே வந்தான். இருவரையும் பார்த்து மித்ரன், இதை குடிங்க, உடம்பு வலி குறையும் என்று அவன் கையில் இருக்கும் கசாயத்தை வாசு மற்றும் பாலா இருவருக்கும் கொடுத்தான். இருவரும் அதை வாங்கி பருகினர். அப்போது பாலா, மித்ரன் ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடு, இந்த கல்யாணத்தை மட்டும் நிற்கணும், அது போதும் எனக்கு என்றான். உடனே மித்ரன், நான் சொல்கிறேன் பாலா, உட்காரு என்று அவனை அமர சொல்லி மித்ரன் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். உங்கள் அப்பா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு, அவர் என்ன பண்ணுவ, கல்யாணத்துக்கு நிறுத்திட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் என்று கேட்டான் பாலாவை பார்த்து. அதற்கு பாலா, பெஸ்ட் ஐடியா சொல்லு மித்ரா, வாசு எனக்கு ஓகே சொன்னால் போதும், வசு எனக்கு ஓகே சொன்னால் போதும், இந்த கல்யாணத்தை நிறுத்தினா போதும், என் அப்பாவை நான் சமாளிக்கிறேன், எப்படியாவது சமாளிச்சிடுவேன், நீ சொல்லு என்றான். உடனே மித்ரன், வசுந்தரா உன்னை காதலிப்பாளா பாலா என்று ஒரு கேள்வியை கேட்டான். சுத்தம் போ, இவன் மூஞ்சிக்கு ஒழுங்கா கூட அவ பார்க்கல, கினி பார்க்கவும் மாட்டா என்றான் வாசு. உடனே கோபமடைந்த பாலா, நீ பேசாத வாசு என்றவன், மித்ரா அவ மனசில் நான் இதுவரைக்கும் இல்லை, ஆனால் இனி தான் அவ மனசில் நான் இடம் பிடிக்கணும் என்று என்ன பண்ணுறதுன்னு என்றான். அதற்கு வாசு, இனி அப்படின்னா எப்படா உனக்கு உமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா என்று கூறிவிட்டு என்று சிரித்தான். அதுக்கு தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், நீ 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 என்ன பார்த்து சிரிக்காதடா வாசு, உன்னை கொன்னுடுவேன் என்று வாசுவை கத்தினான். கிழிஞ்சிச்சு, நீ கல்யாணத்தை நிறுத்தி உன் காதலை அவகிட்ட சொல்லி அதுக்கு அவ ஓகே சொல்லி கிழிஞ்சது,
என்று வாசு மீண்டும் பாலாவை கேலி செய்தான். சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு மித்ரன் பேசினான். என்னால் வசுந்தராவை உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கூட ஓடி வர வைக்க முடியும் என்றான். இதை கேட்ட பாலா ஆச்சரியத்தில், என்ன நிஜமாவா, முடியுமா என்று கேட்டான். உடனே வாசு என்ன சொல்கிறான்னா, நீ போய் வசுந்தரா கிட்ட பேச போறியா என்று புரியாமல் கேட்டான். அதற்கு மித்ரன் முகத்தை தீவிரமாக வைத்து கொண்டு கூறினான், இல்லை, நான் வசுந்தராவுக்கு உன்மேல வசிய கட்ட போகிறேன். நான் அவளை வசியம் பண்ண போகிறேன். என்ன வசியமா? ஐயோ அண்ணா என்று வாசு பயந்தான். உடனே மித்ரன், ஆமாம், நான் ஒரு சூனியக்காரன் அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா? என்னால் வசுந்தராவுக்கு வசியம் பண்ண முடியும். அப்புறம் வசுந்தரா உனக்கு அடிமைதான். நீ என்ன சொன்னாலும் அவ கேட்பா என்றான் சிரித்து கொண்டேன். கோடாங்கி பரம்பரை. மணிகண்டனின் அப்பாதான் கோடாங்கி. அவர்தான் அந்த வீட்டின் பின்புறம் இருக்கும் வயதான கிழவர். அவர்களின் பரம்பரையே சூனியம், ஏவல், பில்லி போன்றவற்றைகளை செய்யும் ஆட்கள். 200-300 வருடங்களும் மேலும் இவர்களின் பரம்பரை இப்படியே சூனியம் செய்து வருகிறது. இப்போது இவர்களின் பரம்பரையில் கோடாங்கி, சங்கரன் இவர் மட்டுமே சூனியம் செய்கின்றனர். சங்கரன் மணிகண்டனின் உடன் பிறந்த அண்ணன். கோடாங்கியின் மூத்த மகன். சங்கரனின் திருமணம் ஆகவே இல்லை. அவன் வாழ்நாளில் எப்போதும் சூனியம் செய்ய மட்டுமே பயன்படுத்துவான். வேறு எதிலும் ஈடுபாடு காட்டியதில்லை. தீய சக்திகளை இவர்களின் அடிமையாக்க வேண்டும் என்று கோடாங்கியும் சங்கரனும் கனவு கண்டனர். இருப்பினும் இவர்களின் பாரம்பரையில் அடுத்த யார் சூனியம் கற்கவில்லை. கோடாங்கி சங்கரனை கண்டாலே வீட்டில் அனைவருக்கும் பயம். ஆனால் மித்ரன் ஒருவன்தான் இவர்களுடன் ஒரு அளவில் சகஜமாக பேசுவான். மணிகண்டன், பாலா இருவருக்கும் சூனியத்தின் மேல் எந்த ஈடுபாடும் இல்லை. அதே போல சங்கரனுக்கும் வாரிசு இல்லவே. எனவே வேறு வழியின்றி மணிகண்டனின் மனைவியின் சகோதரனின் தனபாலனின் மகன் மித்ரனை தத்து எடுத்து அவனிற்கு சூனியம் வேலைகளை கற்றுக் கொடுக்கிறார் சங்கரன். சிறிய வயதில் இருந்து சூனியம் வித்தைகளை மித்ரன் பெரிய மாமா பாலாவின் பெரியப்பா சங்கரனிடம் இருந்து கற்றுக்கொண்டான். மித்ரன் இப்போது அவனுக்கும் ஓரளவுக்கு வசியம் செய்ய தெரியும். இவர்களின் இல்லத்தில் ஒரு பெண் கூட இல்லை. பாலாவின் தாய் அவன் பிறந்தவுடன் இறந்து விட்டார். அதே போல தனபாலாவின் மனைவி இறந்து விட்டார். பெண் வாடையே இல்லாத வீடு. அதனால் தான் திருமணம் ஏற்பாடு கூட செய்து வீட்டை யாரும் அலங்கரிக்கவில்லை. அந்த வீடு எப்போதும் இருள் சூழ்ந்து இருக்கும். அங்கே இருள், தீய சக்திகள் அதிகமாகத்தான் இருக்கும். தனக்கு ஓரளவுக்கு வசியம் தெரியும் என்று தைரியத்தில் மித்ரன் வசுந்தராவிற்கு வசியம் வைக்க போவதாக கூறினான். அவன் இவ்வாறு கூறியதை பாலா மற்றும் வாசு இருவரும் மிகவும் பயந்தனர். டே அண்ணா, இது எல்லாம் வேண்டாம், விடு, வேற வழி யோசிக்கலாம் என்றான் வாசு. உடனே, ஆம், இது எல்லாம் எதுவும் வேண்டாம் மித்ரா, எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை என்றான் பாலா. அதற்கு மித்ரன், நீ எந்த பரம்பரையில் பிறந்த இருக்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? உனக்கே நம்பிக்கை இல்லையா என்று பாலாவை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டான். நான் படித்தவன், டெல்லியில் நல்ல வேலையில் இருக்கேன், நான் போய் எப்படி இது எல்லாம் நம்புவேன் என்றான் பாலா. எங்களோட சக்தி உன் படிப்பு வேலையை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. சரி விடு, நீ உன் வழியில் முயற்சி பண்ணு. அதுக்கு நாளைக்குள்ளே நடக்கணும். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி கேளு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் நீ யோசிச்சு பாரு. ஒருவேளை நான் சொல்கிறது நடந்த வசுந்தரா உன்கிட்ட ஓடி வந்துட்டா அப்படின்னா அவ தானே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உன்னை பார்த்து கேட்டா அப்படின்னா
எப்படி இருக்கும் என்று மித்ரன் பாலாவின் மனதை மற்றும் வார்த்தைகளால் கூறினான். அதே போல பாலா அவன் கூறியதை தன் மனதிற்குள் கற்பனை செய்து பார்த்தான். ஆனால் அந்த ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போதே இவை எல்லாம் நடக்க வேண்டும் போல இருந்தது. எவ்வளவு நேரம் கடுகடுவென வைத்திருந்த அவன் முகம் இப்போது பிரகாசித்தது. முகம் முழுக்க புன்னகையுடன் பாலா மித்ரனை பார்த்து, சரி பண்ணலாம், எதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் என்று கேட்டான். நல்ல முடிவு பாலா என்று பாலாவை பார்த்து தலையை ஆட்டிக்கொண்டான். மித்ரன் கூறினான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். நீ வசுந்தராவோட தலைமுடி அவ பயன்படுத்திய ஏதாவது ஒரு துணி மட்டும் கொண்டு வா, என்கிட்ட அது போதும் என்றான் மித்ரன். அதற்கு வாசு, எதுக்குடா அண்ணா இது எல்லாம் என்று புரியாமல் கேட்டான். பாலாவின் மனதிலும் அதே கேள்விதான் இருந்தது. அதை வச்சு என்ன செய்ய போறான் மித்ரன் என்று வெளிப்படையாக கேட்டான். என்று மித்ரன் இருவரையும் பார்த்து கேலியாக சிரித்தான். உனக்கு ஒன்றுமே தெரியல பாலா, சரி விடு, அந்த முடிய துணியை வச்சு தான் நான் வசியம் பண்ண போகிறேன். யாரை வசியம் பண்ணுறோமோ அவங்களோட பொருட்கள் வேணும், அப்போதான் அவங்கள வசியம் பண்ண முடியும் என்றான். உடனே பாலா, சரி இப்போவோ உனக்கு இது எல்லாம் வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு மித்ரன், நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு பூஜை பண்ணணும், நீயும் நாளைக்கு ராத்திரிக்குள்ள அவ துணி முடி எல்லாம் கொடுத்து போதும் என்றான். நாளைக்கு தான் பூஜை பண்ணணுமா? ஏன் இன்னைக்கு பண்ணக்கூடாதா என்று ஆர்வத்தில் கேட்டான் பாலா. உடனே மித்ரன், நாளைக்கு பௌர்ணமி, அமாவாசை, அட்டாமி, நவமி, இந்த நாட்களில் மட்டும்தான் இப்படிப்பட்ட பூஜைகளை பண்ணணும். பூஜை முடிந்ததும் காலையில் உனக்கு முகூர்த்தம் நடக்காது. அதுக்கு பதிலாக நீ வசுந்தராவும் காலையில் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. எந்த பிரச்சனையும் தீர்ந்தது. நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்புறம் 2 பேரும் இங்கே வாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாம் நடக்கணும். வசுந்தரா உன்னை கிட்ட மயங்கி இருக்கணும். அதுக்கு உனக்கு ஒரு நாள் பத்தாது. உனக்கு வேற வழி இல்லை. அவளுக்கு சூனியம் பண்ணதான் ஆகணும். நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவளுக்கு நான் சூனியம் பண்ண காலையில் நேரம் அவள் வந்து உன் பக்கத்தில் நிற்பா. என் ராத்திரியா கூடவே அவளை உன்னை தேடி வரலாம் என்றான். இதை கேட்கும் போதே பாலாவிற்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வந்தது. உடனே பாலா, சரி, நான் எப்படியாவது அவள் தடமுடியை துணியையும் கொண்டு வரேன் என்று அவனோடு தலைமுடியையும் ஒரு முடியையும் இருந்தா கூட போதும். துணி கைக்குட்டையா இல்லை அவளோட புடவையா கொஞ்சம் கிழிஞ்சிட்டு இருந்தா கொண்டு வந்தா போதுமா? ஆனால் இந்த அவ பயன்படுத்த இருக்கனா என்று மித்ரன். உடனே பாலா, துணி கொஞ்சம் இருந்தா போதும் என்று கேட்டான். நீ சூனியம் வைக்கிற பொம்மைக்கு பார்த்திருக்கியா பாலா என்று கேட்டான் மித்ரன். அதற்கு பாலா, பார்த்திருக்கிறேன், தாத்தா வச்சிருக்கிறாரு என்று கூறினான். அந்த பொம்மையை நினைக்கும் போதே பாலாவிற்கு உடல் நடுங்கியது. உடனே மித்ரன், அந்த பொம்மைக்கு நீ கொண்டு வரப்போகிற துணியை 3 முறை சுற்றி விடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீ துணியை கிழிச்சிக்கிட்டு வந்தா போதும் என்றான். சரி, நான் இப்போவோ வசுந்தராவை பார்க்க போகிறேன். எப்படியாவது எல்லாத்தையும் கொண்டு வர வா, வசுந்தராவை போகலாம் என்று வேகமாக வாசுவை இழுத்தான் பாலா. டே அவன் முடியை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஆளுங்களை வச்சு என் தலையை மொட்டையை போடாதேடா. நான் வரலை, நீ மட்டும் போயிட்டு வா என்றான் வாசு. உடனே பாலா, உங்களை நம்பிதாண்டா நான் லவ் பண்ணுறேன், எங்களுக்கு சேர்த்து வைடா வாசு என்று அவனிடம் கெஞ்சுவது போல கேட்டான்.
வந்து தொலைகிறண்டா என்று வாசு எழுந்தான். உடனே வாசு பாலாவும் வெளியே சென்றனர். அவர்கள் வெளியே சென்றதும் மித்ரன் அந்த அறையில் திரும்பும்படி சத்தமாக சிரித்தான். அவன் முகம் இப்போது அஷ்டகோணலாக மாறியது. எப்படியும் அந்த வசுந்தராவை அவனுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும். இவங்க கல்யாணம் பண்ணுறது இல்லை, ஆயிடுச்சுட்டு சாக போகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அந்த பெரிய வீட்டு சொத்து எல்லாம் எனக்கு தான் வரணும். நான் தான் அந்த வீட்டோட அடுத்த வாரிசு என்று மனதிற்குள் பேசியவன் மீண்டும் சத்தமாக சிரித்தான். மர்மம் தொடரும்.